நம்ம எக்ஸல்ல ஒரு டேட்டாவை சார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம்னா, ஹோம் டேப்ல போயிட்டு இங்க சார்ட்டிங் போயிட்டு, இந்த சார்ட்டிங் ஏ டூ இசட், இசட் டூ ஏன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து சார்ட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே. ஸோ அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸல்ல சார்ட் ஃபங்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் டிஃபால்ட்டா இருக்கு. அந்த ஃபங்ஷனை நம்ம ட்ரை பண்ணோம்னா இது வந்து பாசிபிலிட்டி. இந்த ஷார்ட் ஃபங்ஷன்ல ஒரு 4 விஷயத்த பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஷார்ட் ஃபங்ஷன் வந்து பேசிக்கா இந்த ஷார்ட் ஃபங்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பாத்துற போறோம். செகண்ட் எனக்கு சார்ட்டிங் தெரியுது ஓகே. பட் எனக்கு வந்து இந்த இங்க இருக்கிற ஃபிஃப்த் காலம் வந்து சார்ட்டிங் பண்ணணும். இந்த எல்லா டேட்டாவும் காட்டணும். பிளஸ் ஃபிஃப்த் காலம் எனக்கு வந்து சார்ட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி காலம் வைஸ் எனக்கு ஸ்பெசிஃபைடு காலம் வந்து சார்ட்டிங் பண்ணணும். பட் ரா டேட்டா அப்படியே தான் ரிப்ளிகேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதை எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். தேர்டு சார்ட்டிங் ஆர்டர். ஓகே. நான் ஒரு டாட்டாவை எப்பவுமே நான் சார்ட்டிங் பண்ணேன் அப்படின்னா அது அசெண்டிங் ஆர்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு நான் அடிஷனலா ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணும். அது என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணுன்றத தேர்டா பார்க்க போறோம். ஃபோர்த்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நார்மலா சார்ட்டிங் போட்டா ஒர்க் ஆகாது. இதுக்கு நம்ம வந்து பை கால் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பாஸ் பண்ணோம். அந்த ஆர்குமெண்ட்ஸ் எப்படி பாஸ் பண்றது? சோ இந்த 4 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சார்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு SORT அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா சார்ட் ஃபங்க்ஷன் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதை டேப் தட்டிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எஃப்எக்ஸ்ல போறேன். இங்க பாருங்க இதுல என்ன காட்டுது அப்படின்னா நமக்கு வந்து 4 ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ண சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் மட்டும் தான் போல்டா இருக்கு. விச் மீன்ஸ் அது மட்டும் தான் மேண்டிட்டரி. மற்றது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அரே. அரே அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ரா டேட்டாவை எதை நீங்க சார்ட் பண்ண போறீங்களோ அந்த செலக்ஷன் பண்றது தான் அரே. ஓகே. இந்த சினாரியோல எனக்கு இதுதான் என்னுடைய அரே. ஒய் பிகாஸ் இதை தான் எனக்கு வந்து சார்ட் பண்ணும். ஓகே. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஓ காலம் வந்து ட்ராக் ஆயிருக்குல்ல. ஸோ ஓ காலம் தான் பை டிஃபால்ட் சார்ட் ஃபங்க்ஷன் போட்டு நீங்க ஒரு மல்டிபிள் அரேஸ் போடுறீங்க அப்படின்ற பட்சத்துல பை டிஃபால்ட்டா நீங்க செலக்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் காலம் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சார்ட் ஆகும். ஓகே. இப்போ கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சுன்னு பாருங்க. இந்த ரீஜியன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சார்ட் ஆகி அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆகி வந்து நின்றுச்சு. செகண்ட் எனக்கு ஷார்ட் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிச்சு. சரி, இந்த ஷார்ட் ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் காலமுக்கு தான் அது அப்ளிகபிள் ஆகுது. எனக்கு அப்படி வேண்டாம். எனக்கு இந்த டோட்டலை நான் சார்ட் பண்ணணும். ஓகே. பட் எனக்கு ரா டேட்டா இது எல்லாமே ரிப்ளிகேட் ஆகணும். இது சார்ட்டிங் மட்டும் எனக்கு என்ன நடக்கணும்னா இந்த டோட்டல் வைஸ் சார்ட்டிங் பண்ணணும்னா அது எப்படி பண்றது? ஓகே. ஈக்குவல் டு சார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நார்மலா நமக்கு தெரிஞ்ச மாதிரி அரேன்றது இதுதான் என்னுடைய அரே. ஓகே. என்னோட அரேல நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா சார்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றது. சார்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா எத்தனாவது காலம் நம்பர் உங்களுக்கு வந்து சார்ட் பண்ணணும். பை டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் காலம் ரீஜியனை மட்டும் தான் அது சார்ட் பண்ணும். நீங்க இந்த பேராமீட்டர் அடிஷனலா பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணும்னா நீங்க சொல்ற அந்த காலமை சார்ட் பண்ணிடும். ஓகே. இப்போ இந்த இடத்துல பாருங்க 1 2 3 4 5 ஃபிஃப்த் காலம் தான் என்னுடைய டோட்டல். அப்ப இந்த ஃபிஃப்த் காலம் தான் எனக்கு சார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சினாரியோல 5ன்றதை நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஃபிஃப்த் காலம் தான் சார்ட் பண்ண போறீங்க. க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் அடிச்சீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ரா டேட்டா எல்லாமே கரெக்டா வருது. பட் சார்ட்டிங் மட்டும் எப்படி ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு இந்த ஃபிஃப்த் காலம் வந்து சார்ட் பண்ணி லோவஸ்ட் டு ஹையஸ்டா வந்து சார்ட் ஆகி காட்டியிருக்கு. தேர்டு இந்த ஷார்ட் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிச்சு எத்தனை காலமுக்கு வேணுமோ அதெல்லாமே நம்ம பண்ணிட்டோம். ஓகே. பட் இந்த ஷார்ட் ஃபங்க்ஷன் எனக்கு வந்து பை டிஃபால்ட்டா அசெண்டிங் ஆர்டர்ல தான் வருது. எனக்கு இது வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும். விச் மீன்ஸ் இந்த டோட்டல் ஹையஸ்ட் டு லோவஸ்ட் வேணும் அப்படின்னா அதை எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். ஈக்குவல் டு சார்ட் அப்படின்றது போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்னுடைய அரே எதுனா இதுதான் என்னுடைய அரே. ஓகே. என்னுடைய அரேவை நான் செலக்ட் பண்ணிட்டேன். கமா கொடுத்துட்டேன். எனக்கு வந்து டோட்டல் தான் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா சார்ட் பண்ணணும். அதனால நான் டோட்டல் வந்து எனக்கு வந்து 1 2 3 4 5 ஃபிஃப்த் காலம்ல தான் எனக்கு டோட்டல்ன்றது இருக்கு. அதனால நான் 5ன்றதை கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சார்ட்டிங் ஆர்டர்னு சொல்லிட்டு 1ன்னா அசெண்டிங் ஆர்டர் -1னா டிசெண்டிங் ஆர்டர்னு போட்டிருக்கு. ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 1 பை டிஃபால்ட்டா எடுத்துக்கும். நீங்க 1ன்னு போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அப்படியே க்ளோஸ் பிராக்கெட் போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா பை டிஃபால்ட் அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கும். டிசெண்டிங் ஆர்டர் வேணும்னா மட்டும் நீங்க என்ன பண்ணலாம்னா -1 போட்டுக்கோங்க. -1 போட்டுட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா பாருங்க டோட்டல் நம்ம வந்து எதுக்காகனா இந்த ஃபிஃப்த்ன்றதை இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ ஃபிஃப்த் காலம டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து பண்ணிருக்கு. விச் மீன்ஸ் எனக்கு டோட்டல் ஹையஸ்ட் டோட்டல்ல இருந்து லோவஸ்ட் டோட்டல் அப்படியே வந்து என்ன ஆயிருக்குன்னா சார்ட் ஆயிருக்கு. என்னோட டேட்டா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு சார்ட் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தலாம். சார்ட் ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்னோட அரே வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து இப்போ எனக்கு வந்து காலம்ல இல்ல ரோல இருக்குல்ல. சோ அதனால 1 2 3 4 5 ஃபிஃப்த் ரோ தான் வந்து எனக்கு வேணும். சோ நான் 5ன்னு செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு வந்து இது வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும். டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட்ல இருந்து லோவஸ்ட் வேணும். சோ டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும்ன்றனால -1 கொடுத்து க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் அடிக்கிறேன். பார்த்தா எனக்கு ஆன்சர் தப்பா வருது. ஆன்சர் வந்து எனக்கு வந்து கரெக்டா வரல.
ஓகே. ஸோ வேற ஏதோ ஏடா கூடமா ஏதோ வந்து சார்ட் ஆகி வருது. ஓகே. இந்த மாதிரி உங்களோட டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குன்ற பட்சத்துல இந்த மாதிரி சார்ட் பை காலம் வைஸ் வந்து நீங்க சார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இது முன்னாடி எல்லாம் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரோ வைஸ் சார்ட் பண்ணிருக்கோம்ல. ரோவை தான் அது வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படியே ஸ்டார்டிங் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி காலம் வைஸ் நீங்க சார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க போடுற இந்த பேராமீட்டர்ல லாஸ்டா உங்களுக்கு வந்து பை கால்னு ஒரு பேராமீட்டர் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஆர்குமெண்ட்ஸை கரெக்டா பாஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸை இங்க போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கமா கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கொடுக்குது, லாஸ்டா இருக்க ஆர்குமெண்ட்ஸ் சார்ட் பை காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல நீங்க ட்ரூ கொடுத்துடணும். ட்ரூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி காலம் வைஸ் இருக்குன்ற பட்சத்துல நீங்க இந்த அடிஷனல் பேராமீட்டர் பாஸ் பண்ணாதான் அது ப்ராப்பரா சார்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு வந்து சார்ட்டிங் நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்கு, டிசெண்டிங் ஆர்டர்ல டோட்டலை வந்து அழகா வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கு. உங்களோட டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி உங்களுக்கு காலம் வைஸ் இருக்குன்ற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி அடிஷனலா லாஸ்ட் ஒரு பேராமீட்டர் ட்ரூன்றது பாஸ் பண்ணணும். பை டிஃபால்ட்டா ரோ வைஸ் தான் நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதனால பை டிஃபால்ட் நீங்க அந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து சார்ட் பை ரோ ஆயிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி காலம்ல இருக்குன்ற பட்சத்துல சார்ட் பை காலம் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா லாஸ்ட் பேராமீட்டர் மட்டும் ட்ரூன்றதை பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இன் டீட்டெயிலா கத்துக்கணும், நிறைய ட்ரிக்ஸ் கத்துக்கணும், உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் ஒர்க் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு ஒர்க் என்வாயன்மெண்ட்ல நீங்க ஈஸியா ஆட்டோமேட் பண்ணிக்கலாம்.